இந்த எபிசோடில் நம்ம ஜான் கிலாடி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பைரி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தை கதை பற்றி பார்த்தோம்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியை சேர்ந்தவர் சையது மஜித். புறா பந்தயத்தில் தீவிரம் ஆர்வம் கொண்டவராக இருக்கார். இவரது குடும்பம் புறா பந்தயத்தால் பல இழப்புகள் சந்தித்ததால் தாய் விஜய்சேகர் புறா வளர்ப்பிற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவரை படிப்பில் ஆர்வம் காட்ட சொல்கிறாங்க. ஆனால் சையது மஜித் தாயாரின் எதிர்ப்பை மீறி புறா வளர்க்க ஆரம்பிக்கிறார். இந்நிலையில் புறா பந்தயம் ஆரம்பிக்குது. இதில் கலந்து கொள்ளும் சையது மஜித் தாதாவாக இருக்கும் வினு லாரன்ஸ் புறா பந்தயத்தை ஏமாற்றுவதை அறிந்து அவரிடம் சண்டைக்கு போறாரு. இது மிகப்பெரிய மோதலாக மாறுது. இறுதியில் சையது மஜித் புறா பந்தயத்தில் வெற்றி பெற்றாரா? சையது மஜித் வினு லாரன்ஸ் இடையான மோதல் என்னானது என்பதை இந்த படத்தோட மீறி கதை. இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் சையது மஜித் புதுமுக நடிகர் போல் இல்லாமல் திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கோபம், காதல், நட்பு, பந்தயத்தில் வெற்றி பெற முயற்சிப்பதான அனைத்திலும் ஸ்கோர் செய்திருக்கான்னு சொல்லலாம். நாயகியாக நடித்திருக்கும் மேகநாதனுக்கு பெரிதாக வேலை இல்லைன்னு சொல்லலாம். மற்றொரு நாயகியாக வரும் சரண ரவிச்சந்திரன் சையது மீது ஒருதலை காதலாக நடித்து கவனிக்க வைத்து இருக்காங்க. தாயகம் நடித்திருக்கும் விஜய்சேகர் நடிப்பில் படைச்சிடுறாங்க. ஒரு தாயின் பாசத்தை உணர வைத்து இருக்கிறார். இது தரப்பினருக்கும் இடையேயான மோதலை தொடக்கும் பண்ணையராக வரும் ரமேஷ் மனதில் இடம் பிடித்திருக்கிறாரு. விருதாஸ் வெள்ளத்தனத்தில் மிரட்டிருக்கிறான்னு சொல்லலாம். அருண்ராஜ் இசையில் பாடல்கள் பெரிதாக எடுபடவில்லை சொல்லலாம். ஆனால் பின்னணி இசையில மிரட்டியிருக்கிறாரு. வசந்தகுமாரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். புறாக்களை அழகாக படம் எடுத்து காண்பித்திருக்கிறார். வில்லுப்பாட்டு பின்னணியில் குமரி மாவட்டத்தில் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கும் புறா பந்தய கதையை குமரி தமிழில் அழகாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஜான் கிலாடி. படத்தை இயக்கியதோடு சையது மஜித்தின் உயிர் நண்பனாகவும் புறா பந்தய வீரராக காமெடியும் உயிருக்கு பயந்து எமோஷனையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஜான் கிலாடி. பலருக்கும் தெரியாத புறா வளர்த்த பந்தயம், அதில் இருக்கும் சூட்சம் ஆகியவற்றை டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு. இவரின் தந்தையாக வரும் ராஜன் கிளைமேக்ஸில் நிகழ வைக்கிறாரு. அனைத்து கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது சிறப்பாக இருக்கு. அதே போல மக்களின் இயல்பு மாறாமல் யதார்த்தமாக வசனம் பேச வைத்திருப்பதும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்.